வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த ராசி நண்பர்களால் பாதகமான பலன்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுபோக தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பதிவு 100% பயனுள்ள பதிவாக இருக்க போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பதிவு முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. தனுசு ராசி அப்படின்னா ராசியாதிபதி குரு பகவான். குரு பகவான் அப்படின்றவர் காலச்சக்கரத்துக்கு 9வது பாவகத்துக்கு அதிபதி, 12வது பாவகத்துக்கு அதிபதி தான் குரு பகவான் காலச்சக்கரத்துக்கு. அப்போது காலச்சக்கரத்துக்கு 9வது ராசி தான் இந்த தனுசு ராசி. தனுசு ராசி நண்பர்களுக்கு கொடுத்து பழக்கம் கெடுத்து பழக்கம் கிடையாது. படிப்பறிவு குறைச்சலாக இருந்தாலும் பகுத்தறிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒருத்தர்கிட்ட போய் வேலை செய்யணும், ஒரு நிறுவனத்தில் போய் வேலை செய்யணும் அப்படின்றத தாண்டி ஒரு நிறுவனம், நமக்குன்னு ஒரு நிறுவனம் இருக்கணும், ஒரு நிறுவனத்தை நிர்வாகம் பண்ணணும், நாம் 4 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பொதுவாக 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவனை மறைக்க முடியாதுன்ற மாதிரி என்னதான் அந்த தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களை எங்கே தான் கொண்டு போய் விட்டாலும் எங்கே ஆரம்பிக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு குணம், அருமையான ஒரு தன்மை இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏராளமாகவே இருக்கும். தான் வயசுக்கு மேலே உள்ளவங்ககிட்ட தான் பழக்க வழக்கங்கள் வச்சுக்கிடுவாங்க, தான் வயசுக்கு கீழே உள்ளவங்ககிட்ட பழக்க வழக்கங்கள் வச்சுக்கிட மாட்டாங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு ரிஷபராசி நண்பர்களால் 100% பாதகம் ஏற்படும். தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தனுசு ராசிக்கு 6வது பாவகம், அதுக்கு முன்னாடி ரிஷபராசிக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி தனுசு ராசிக்கு மீனராசி நண்பர்களாலேயும் சங்கடங்கள் வரும். தனுசு ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி. அப்போ மீனராசி நண்பர்களால் எந்த மாதிரியான சங்கடங்கள் வரும் அப்படின்னா மண் மனை சார்ந்த பிரச்சனைகள் வரும். இடம் சம்பந்தமான பிரச்சனை, பூமி சம்பந்தமான பிரச்சனை, இந்த மாதிரி மனை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக தனுசு ராசி நண்பர்களுக்கு மீனராசி நண்பர்களால் வரக்கூடிய முதல் பிரச்சனையே அதுதான். மண்மனை சம்பந்தப்பட்டது, வாகனம் சம்பந்தப்பட்டது, பணம் சம்பந்தப்பட்டது. இந்த மாதிரி விஷயத்தில் கண்டிப்பாக சிரமங்கள் வரும், சிக்கல் வரும், தொல்லை வரும், பிரச்சனைகள் வரும். அதுபோக அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ரிஷபராசி. முதல்ல மீனராசி, 2வது ரிஷபராசி. இன்னொரு விஷயம் சொல்கிறேனுங்க, இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கோ அல்லது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கோ தனுசு ராசி நண்பர்களுக்கு கெடுதல் தான் பண்ணணும்னு கங்கணம் கட்டிட்டு ஒன்றும் இல்லை. அவங்களுடைய கிரகமோ நம்மளுடைய கிரகமோ அவங்களால நமக்கு சங்கடம் வர மாதிரி ஒரு சூழ்நிலையை நாமளே உருவாக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஊசி இடம் கொடுத்தா தான் நூல் உள்ளே போகணும்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட ஒரு 10 ரூபாய் இருக்குது, ஆனால் இந்த பணம் 10 ரூபாய் இருக்குது வச்சுக்கிடுங்க, நான் தேவைப்படும் போது வாங்கிக்கிறேன்னு கொடுக்கறது நம்ம தப்பு. அப்படி கொடுத்தோம்னா அந்த பணம் வாங்க முடியாது. அதுவே தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மீனராசியில் உள்ளவங்களை திருமணம் பண்ணிக்கிறீங்க, காதலிக்கிறீங்க, இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் கண்டிப்பாக சங்கடங்கள் வரும். அதே மாதிரி மீனராசியில் பிறந்தவங்களை கூட ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு பொழப்பு பொழைச்சிடலாம். ரிஷபராசியில் பிறந்தவங்களை மட்டும் 100% திருமணம் செஞ்சுக்கக்கூடாது. எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேனுங்க, தயவு செய்து யாரும் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. நான் மீனராசியோ அல்லது ரிஷபராசியோ, அதன் பிறகு சொல்லக்கூடியது கன்னி ராசி, அதன் பிறகு சொல்லக்கூடியது கடகராசி, இந்த 4 ராசியை சொல்கிறேன். இந்த 4 ராசிக்காரங்க தனுசு ராசிக்கு கெடுதல் தான் பண்ணுவாங்க, அந்த வார்த்தை சொல்ல வரல. இந்த 4 ராசி நண்பர்களால் நமக்கு கெடுதல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போது போகிற பாதை மேடு பள்ளம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாதையில் நாம் தைரியமாக போகலாம். மேடு பள்ளம் தெரியாமல் நம்ம புதுசாக போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நாம் பயந்து தான் போவோம். பழக்கப்பட்ட பாதையில் பயணிக்கிறதுக்கும் பழக்கப்படாத பாதையில் பயணிக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். அப்போது நமக்கு நல்லவங்க யார், இவங்களால் நல்லது நடக்கும் அல்லது இவங்களால் கெடுதல் நடக்குன்றது முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டால் அவங்கக்கிட்ட எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கிடுவோம்.
மீனராசியில் பிறந்தவங்களாலேயோ, ரிஷப ராசியில் பிறந்தவங்களாலேயோ, கடகராசியில் பிறந்தவங்களாலேயோ, கன்னி ராசியில் பிறந்தவங்களாலேயோ தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்லது செய்கிறதுக்கான சூழ்நிலை அமையாது. இந்த 4 ராசி மீனம், ரிஷபம், கடகம், கன்னி எல்லாருக்கும் 3 ராசி சொன்னனுங்க. ஆனால் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும் 4 ராசி. இந்த 4 ராசி நண்பர்களாலையும் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு பாதகம்தான் வருமே தவிர சாதகமான பலன்கள் வராது. இதில் தனுசு ராசிக்கு இந்த ரிஷப ராசி நண்பர்களும் கடகராசி நண்பர்களும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் திருமணம் செஞ்சுக்க கூடாது. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, ரிஷபத்தில் வரவங்களை திருமணம் பண்ணக்கூடாது, அல்லது கடகத்தில் வரவங்களை திருமணம் பண்ணக்கூடாது. அப்படி மீறி பண்ணிங்கன்னா வம்பு, வழக்கு, பிரச்சனை, ப்ராப்ளம், பிரிவினை, புத்திரபாகியம் இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்பட்டுடும். தொழில் ரீதியாக இருக்கட்டும், பண ரீதியாக இருக்கட்டும், மன ரீதியாக இருக்கட்டும், திருமண ரீதியாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு, தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி, போராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உத்திராடம் நட்சத்திரம் ஒரு பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி, மீனராசி நண்பர்களையோ அல்லது ரிஷபராசி நண்பர்களையோ அல்லது கடகராசி நண்பர்களையோ அல்லது கன்னிராசி நண்பர்களையோ சேர்த்து வச்சு பிஸ்னஸ் பண்ண வேண்டாம். மீனராசி நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு மண்மனை வாங்க வேண்டாம். ரிஷப ராசியோ அல்லது கடகராசி நண்பர்களையோ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் திருமணம் பண்ண வேண்டாம். இப்படியெல்லாம் இல்லாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லை சார், இதில் எல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை சார் அப்படின்னு செஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏன்டா செஞ்சோம், எது கூட செஞ்சோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு போயிடுவீங்க. சரி, என்ன சார் செய்கிறது? உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி காசு பணம் கொடுத்துருந்தாலும் சரி அல்லது பிஸ்னஸ் செய்தாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில் அவங்களால உங்களுக்கு சங்கடம் தான் வருமே தவிர சாதகமான பலன் வராது, சந்தோஷம் வராது. சரிங்களா? ஏற்கனவே அனுபவித்தவங்களாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அனுபவிக்கணும் அப்படின்ற ஆசை இருந்தால் அவங்களுடைய சவகாசம் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவங்கள நான் குறைய சொல்லலை. நம்மளுடைய கிரகம் அவங்கள நமக்கு பாதகம் செய்கிற சூழ்நிலையை உருவாக்கிடும். சரியா? அதனால் இந்த சங்கடம்ன்றது 2 பேருக்கும் தான். இப்போ ரிஷபராசியில் இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, தனுசு ராசியில் பிறந்தவங்க கல்யாணத்தில் ப்ராப்ளம் வருது, பிரச்சனை வருது, சிக்கல் வருது. தனுசு ராசியில் பிறந்தவங்க மட்டும்தான் கஷ்டப்படுவாங்களா? அந்த ரிஷபராசியில் இருக்கிறவங்க கஷ்டப்பட மாட்டாங்களா? சங்கடம்ன்றது 2 பேருக்கு சார்ந்ததானே. அப்பேற்பட்ட விஷயத்தை நாம் ஏன் செய்யணும்? அதனால் கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கிட்டோம்னா, வேலைக்கு வந்துட்டோம்னா தொந்தரவு இல்லை பாருங்கள். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மீனம், ரிஷபம், கடகம், கன்னி இந்த 4 ராசியும் புறக்கணிச்சிக்கோங்க. எந்த விஷயமா இருந்தாலும் இந்த 4 ராசின்னு இருந்தால் கொஞ்சம் யோசனை பண்ணி ஒரு விஷயத்தில் இறங்குங்க. இல்லை நடக்கட்டும்னா உங்களுடைய சொந்த சௌகரியம். சரிங்களா? சரி நண்பர்களே, இந்த பதிவு ஏதாவது ஒரு வகையில் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.